புது சீசன் வந்துருச்சுன்னா இனிமே ஹாவர்ட்ஸ் கோல் அடிக்க போறான், தெறிக்க விட போறான், பிரீமியர் லீகே பிரம்மாண்டமா இருக்க போகுது. cannot wait. உன் வாட்ச காணுமா? என்னடா சொல்ற? ஒழுங்கா தேடி பாடுறா. எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணு. போனு, வாலெட் இங்க ஒண்ணும் டேய் என்னடா எனக்கு இவன் மேலதான் சந்தேகமா இருக்குது. ஏய் ஏன் வாட்ச் எப்படா எடுத்த? எப்படா எடுத்த? என் தலைவன் ஆர்டெட் என்ன சொல்லிருக்கான் தெரியுமா? என்னன்னு? எப்பயுமே கேர்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. புது பிரீமியர் லீக் சீசன் ஆரம்பிக்க போது எல்லாரும் எக்ஸைட்டடா இருப்பீங்க. இனிமே வர எல்லா மாசத்துக்கும் வந்துட்டு வீக்கெண்ட் ஆனா வெறும் பிரீமியர் லீக் மட்டும் தான் ஓட போகுது. அதனால வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு நானுமே. சோ இப்பவே கண்ணை கட்டி இருக்கிற மாதிரி கண்ணை புடிச்சிட்டான்டா. ஸ்டார்ட் ஆஃப் தி சீசன்ல தான் ஆர்சனல் டாப்ல இருந்து ஆகணும், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். அதனால நாங்க அதுக்கே சந்தோஷப்பட்டு போண்டா. பயங்கரமான சீசன் பயங்கரமா ஆரம்பிக்க போகுது. சோ எடுத்த உடனே என்னென்ன டாக்கிங் பாயிண்ட்ஸ் என்ன பத்தி பேச போறோம் நம்ம? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து நம்ம சீசனே ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே வந்து எவர்டனுக்கு குண்டை போட்டாங்க. என்னாச்சு? மறுபடி பாயிண்ட் டிடக்ஷன் ஆமா 22-23 சீசனுக்கு வந்து மறுபடி பிஎஸ்ஆர் ரூல்ஸ்ல வந்து உடைச்சிட்டாங்களாமா. சோ சீசன் ஸ்டார்ட் பண்ணும் போதே மைனஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாமா எவர்டன். என்னடா புதுசா இருக்குது? ஸ்டார்டிங்லயே மைனஸ் பாயிண்ட்னா அப்ப என்ன செகண்ட் டிவிஷன் ஆரம்பிச்சுட்டு வரணுமா மேல? மறுபடியும் அந்த கட்டாயத்துக்கு போயிருந்தா நினைக்கிறேன். நம்ம போன சீசனே சொல்லியிருந்தோம், ஷான் டைஸ் வந்து இதுக்கு சொல்றது அந்த பாயிண்ட் டிடக்ஷனை வச்சு எவர்டன் ரெலிகேஷன் வந்து காப்பாற்ற செலவைக்கணும்னு. இப்ப சீசனுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாங்க ஷான் டைஸ்க்கு. எவ்வளவு பெரிய டார்கெட்டா இருக்க போகுது. இப்போ அதுல இருந்து மீண்டு வந்து மறுபடியும் வந்து சேஃப் ஜோன் போறதே வந்துட்டு ஒரு பெரிய கட்டாயமா இருக்கும். பட் இதெல்லாம் இவனுங்களுக்கு பண்றாங்க. இன்னொரு டீம் மட்டும் ஜாலியா சுத்திட்டு இருக்கணும்னு நினைச்சா பார்த்தாதான் எனக்கு வந்து என்னடா நியாயம். இதெல்லாம் கேட்க ஒருத்தர் வர மாட்டானா? வரமாட்டாங்களே. அண்ணன் ராக்கி பாய் வர சொல்லுங்க. ஐயோ பொறுமையா இருக்கலாம். ஃபைனலா பிரீமியர் லீக் வந்து சொல்லிட்டாங்க, நாங்க வந்து செப்டம்பர்ல இருந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண போறோம் ஆபீஷியலா. early 2025ல வந்து எங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும்னு நடத்துவானுங்க. அப்புறம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து சட்டத்துல அங்கங்க ஓட்டை இருக்கு, எங்க கஜானாவுல பணம் இல்ல, கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா சட்டையில ஓட்டத்தை பெருசு பண்ணின சட்டத்துல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க குடுக்கறதெல்லாம் எல்லாம் ஒண்ணுமே நடக்காதுடா எனக்கு தெரிஞ்சு. கப்பு மட்டும் ஜெயிக்கிறாங்க. ஐயோ இப்படிதான் சொல்லிட்டு பெப் கார்டியோலா வெளியே கிளம்புற மாதிரி நியூஸ் வருது. வாய்ப்பே இல்ல. அடுத்த சீசன் ஐ அம் ஸ்டேயிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெரிய கான்ட்ராக்ட் சைன் பண்ணி. ஞாபகம் இருக்கா? மெஸ்ஸி அப்படிதான் வந்து நான் வந்து கிளப் அவுட் கிளம்புறேன் உடனே எல்லாம் சைன் பண்ணி எக்ஸ்ட்ரா சொல்லுவான். அந்த மாதிரி நம்ம பெப்புக்கு ஏதாவது ஒண்ணு போட்டு, தம்பி அங்க வீடு வந்துருச்சு, அங்க இது பண்ணிட்டு ஜெட் ரெடி, வைஃபுக்கு வேணுமா அதுவும் எல்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணியாச்சு, முடிச்சிட்டாங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு அங்கதான் இருக்கும் அப்படிங்கிற. எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா பரவலா இந்த அகாடமில இருந்து சிட்டி அகாடமில நிறைய பேர் செல்சி போயிட்டாங்க. நான் சொல்றேன் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொருத்தவங்களா போயிட்டு இருக்காங்க. சோ பரவலாக பேச்சு என்ன இருக்குது என்றால் சிட்டி வந்து மாட்டிப்பாங்க, அதுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடியே நம்ம ஓடிடலாம்னு சொல்லி எல்லாம் ஓடுறதாக பரவலாக பேச்சு. அதனால அங்க இருந்து இறக்குவாங்க, அரபுல இருந்து புதுசா இறக்கி போயிட்டு நீ நடக்கிற வரைக்கும் நம்ம வந்து பேசுறதுல யூஸே இல்ல. அவங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி எஸ்கேப் ஆயிடுவாங்க. பட் எவர்டன் வரும்போது வந்துட்டு கொஞ்சம் ஆக்சுவலா ஏன்னா என்ன இது புதுசா இருக்கு, இதுக்கு நான் பார்த்தது இல்ல. சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மைனஸ் பாயிண்ட்ல ஆரம்பிக்குது. சோ ஹோப்ஃபுல்லி குட் லக், நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணி டாப்புக்கு வந்துருங்க. ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் கிளப், அதனால உங்களோட தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து என்னதான்டா ஈஸியா அடிக்கிறீங்க, அந்த மாதிரி போட்டு அடிக்கிறாங்க, அவங்கள அடிக்கடா முதல்ல அப்படின்னு இருக்கு. அதான் சிட்டி ஃபேன்ஸ் சொல்றாங்க, இவங்களை யாரு போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்க? எங்களை மாதிரி நாங்க பண்ண மாட்டோம்டா, நாங்க கோர்ட்ல பார்த்து அவனுன்னு சொல்லியிருந்தோம்னா அவங்களுக்கு வந்திருக்காது இல்ல, எதுக்கு போய் நீங்க ஒத்துக்கிறீங்க நாங்க பண்ண அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறானுங்க சிட்டி ஃபேன்ஸ். ஏற்கனவே மேன் சிட்டி வந்து 2 மில்லியன் பே பண்ணிட்டானுங்க. எதுக்கு தெரியுமா? 22 தடவை வந்து தப்பான டைம்ல வந்து கிக் ஆஃப் பண்ணிருக்கானுங்க, அதுக்கு 2 மில்லியன் ஃபைன் பே பண்ணிட்டானுங்க. சோ 115 இருந்து 137 சார்ஜ் ஆகி போச்சு. அந்த காசெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அங்க இருக்கிற அகாடமி பிளேயர் இருந்தாங்க வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடும். இதெல்லாம் ஒரு ஃபைனா, இதெல்லாம் ஒரு ஃபைனா அங்க போகுது பாக்கெட்ல 2 மில்லியன் பரவாயில்ல எடுத்துருப்பாங்க, நான் ஒரு பார்ட்டி பண்ற காசு அப்படின்னு போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கிளீஸ் கொடுத்துருப்போம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. பட் அது ஒரு பக்கம் இருக்கிறதா இல்ல, இன்னொரு பக்கம் வந்து இந்த என்ன சொல்றது, இந்த இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு இந்த சம்மர்ல. வழக்கமா இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சுன்னா கடைசியில கொண்டு போய் கடைசி டெட்லைன்ல தான் இஷ்டத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆனா இப்ப பார்த்தா ஒரு நிறைய கிளப்ஸ் வந்து ஏற்கனவே அதாவது அந்த இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் முடிச்ச உடனே சைனிங் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு வந்து முடியவே சைனிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது என்னது? அதுதான் நான் கேட்கலான் இருந்தேன். அங்கங்க வந்து அவன் சைனிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு கிளப் வந்து we don't need
அதெல்லாம் தப்பு. we will not join liverpool அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க நிறைய பேரு. அத பத்தி ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா இல்ல வந்துட்டு we don't need anyone? இல்ல ஆனா என்ன எனக்கு பிரச்சனைனா இப்ப இது பண்ணாம இருக்கிறதுனால சீசன் ஆரம்பிச்ச அப்புறம் we didn't get signings so we cannot perform அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டிசம்பர் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நல்லா கூட ஆடிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஃபார்ம் டவுன் ஆகும். நம்ம சலா கொஞ்சம் இல்ல சலா வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜனவரியில கூட ஒரு இதா பண்ணிட்டு ஒரு சம்பவம் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். அப்புறம் வேண்டைக்கு வேற இப்ப சைன் பண்ணல 33 ஆயிடுச்சு. யோசிப்பாரு வேற எங்கேயாவது போலாமா, லிவர்பூல் காசு தர மாட்டாங்க, எங்கேயாவது கிளம்புவோமா அப்படின்னு ஒண்ணு பண்ணிட்டு அப்படியே ஃபார்ம் அப்படியே டவுன் ஆகும். அந்த டைம் பார்த்து நீ எங்க ஸ்குவாட் டெப்த் இல்லடா எது இல்லடா அதனாலதான் ஃபுல்லா டவுன். ஆனா ஆக்சுவலா பிளேயரும் மொக்கையா தான் ஆடுவாங்க. ஆனா அதை நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. அதேதான் இதே தானே நீங்க 2 வருஷமா ஓட்டிட்டு இருக்கீங்க. டெப்த் கிடையாது. இதனால வந்து சிட்டியை சேலஞ்ச் பண்ற அளவுக்கு எங்களுக்கு பிளேயர்ஸே இல்ல. எப்படி பண்ணாலும் செகண்ட் தான் வர முடியும். நாங்க வந்து டெப்த் எங்க இல்லனா டாப்ல முடிக்கிறது ஃபர்ஸ்ட் முடிக்கிறதுக்கு டெப்த் இல்ல. நீங்க டாப் 4 முடிக்கிறதுக்கு இல்ல டெப்த் இல்ல. அதே டெப்த் இல்லாததான் தேர்ட் முடிச்ச போறதுல உங்களுக்கு ஒரு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட்ஸ் தான் கேப். தம்பி இப்ப ரீசன்ட்டா 6-7 பாயிண்ட்ஸ்ங்கிறது எவ்வளவு வருதுன்னு தெரியுதுல. நாங்க சொல்லும்போது இல்ல ஓகே இந்த இதெல்லாம் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அப்ப வந்து கிளாப் எரா கிளாப் எரா முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து மொட்டை பாஸ் எரா. அதனால இப்போ என்ன நடக்குது ஃப்ரெஷ்ஷா பார்க்கணும். நாங்க ஃபயர் ஓட போறோம்டா. சைனிங்ஸே இல்லாம ஃபயர் ஓடுவோம். அப்புறம் எல்லாம் வந்து வாய போட 3 மாசம் ஓடுவே கோல ஓடி என்ன வேணா பார்க்கலாம். பட் கமிங் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த டாப் டீம்ஸ் பண்ணதை விட ஐ திங்க் மிட் டேபிள் டீம்ஸ் வந்து நிறையவே பண்ணிருக்காங்க. விச் இஸ் நைஸ் டு சி. ஏன்னா யூஸ்வலா வந்து அவங்க அவ்வளோ பிக் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாம் வெஸ்ட் ஹாம் இவங்களா எடுத்தாலுமே சூப்பரான சைனிங்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்டன் வில்லா வந்துட்டு யூஸ்வலா சாம்பியன்ஸ் லீக் ஒரு டீம் போன அப்புறமே காசு கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பெருசாக சைனிங் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவனுங்களாம் வந்துட்டு டிஆபி வித்து இதில் ப்ராஃபிட் வாங்கி நல்ல மேட்ச் அந்த மாதிரி பயங்கரமான சைனிங்ஸ் எல்லாம் பண்ணி ஸ்குவாட் ரெடியா வச்சிருக்காங்க. ஆமா சொல்லும்போது தான் தெரியுது. இந்த வீடியோ வரும்போது அந்த டிரான்ஸ்ஃபர் வீடியோஸ் நீங்க பாத்துருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் எந்தெந்த கிளப் என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியும். இந்த மிட் டேபிள் கிளப்ஸ் எல்லாம் இவ்வளவு காசு செலவு பண்றாங்கல்ல, மத்த லீக் எல்லாம் பொறாமையா இருக்குடா. ஏட்டா இவனுக்கு மிட் டேபிள் கிளப்பே இவ்வளவு பண்றதுக்கு நம்ம டாப்ல இருக்கோம், நம்மளாலேயே ஒண்ணு பண்ண முடியும். நம்ப மாட்டேன், ஜிரோனா சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆயிட்டாங்கல்ல, அவங்கனாலேயே அவங்கள்ட்ட 5 மில்லியன் காசு இல்லடா பிளேயர் வாங்குறதுக்கு. அது அது வந்து என்ன பண்றதுனாக்கா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு காசு வர மாட்டுச்சு. இப்ப நம்மளே பாரு பிரீமியர் லீக் ரிவ்யூ தான் கொடுக்குறோம். மற்ற சேனலும் நிறைய பேர் யூடியூபர்ஸும் பிரீமியர் லீக் பத்தி தான் பேசுறாங்க. அதுதான் ஃபேமஸ் இப்ப. சோ அதனால பாவதான் பட முடியும். இதுக்கு மேல நம்மளால எதுவும் பட் ஆனா எனக்கு என்னன்னா இந்த அஸ்டன் வில்லா சரி நல்லா சைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் ஹாம் நல்லா சைன் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சைனிங்மே ஏன் இப்படி நல்லா பண்றாங்கன்னா இப்ப எல்லா கிளப்ஸுமே வந்து சாம்பியன்ஸ் லீக் போகணும், யூரோப்பா ஆடணும், அந்த மாதிரி ஒரு ஃபயர் வந்துச்சு அவங்களுக்கு, ஒரு ஆம்பிஷன் இது ஆயிடுச்சு. சோ அதனாலதான் இந்த மாதிரி சைனிங் பண்றாங்க, காசும் வருது, அவங்களுக்கும் தெரியுது. நல்லதுன்னு நினைக்கிறீங்களா ரெண்டு பேரும்? கண்டிப்பா லீக் ஏன்னா லாஸ்ட் சீசனே ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம வந்து எவ்வளவு அன்எக்ஸ்பெக்டட் டீம்ஸ் வந்துட்டு டாப் 4 to top 6 கம்பீட் பண்ணாங்க, நம்மளே பார்த்தோம். சோ ஐ திங்க் திஸ் will only make it better. வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் வந்து டாப் 4 வந்து நல்ல ஃபைட் இருக்கும்னு நினைச்சுக்குவாங்க. இப்போ வந்து அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த 5 6மே நல்ல ஒரு டஃபா இருக்க போது அது அத கடைசி வரைக்கும் கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து. சோ அதாவது நம்ம சுபாஷ் போன சீசன் சொல்லியிருந்தாண்டா சார், நீ சொல்லு. ஃபர்ஸ்ட் 98 99 சிட்டி லோபல் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் 90 எடுத்தாலே போதும்னு வந்துருச்சு. தட் மீன்ஸ் மற்ற டீம்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கர் ஆகுறாங்கறதான கரெக்ட். கண்டிப்பா அது நல்லதுதான். நமக்கு அது கரெக்ட், நல்லதான் சொன்ன மாதிரி. பிளஸ் போன வாட்டி நம்ம பார்க்கும்போது இந்த டாப் 6 டீம்ஸ் அவங்களுக்குள்ளேயே ஆடும்போது வந்துட்டு ஜெயிச்சது ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இதை டிராவா முடிஞ்சது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு மோர் காம்படிட்டிவ், இந்த டாப்லயும் காம்படிட்டிவ் அது. அட் த சேம் டைம் வந்து நீங்க இந்த கீழே இருக்க டீம் வந்து ஈஸியா எடுத்துக்க முடியாது. வூல்ஸ் வந்துட்டு சிட்டியை தோக்கடிச்சுதான் இருக்கலாம். அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சர்ப்ரைசிங் மேட்சஸும் இருந்துச்சு. அதே மாதிரிதான். ஸோ இந்த வந்து கிளப்ஸ் வந்து முன்னாடியே முடிச்சுக்கலாம்னு இருக்காங்க. என் கிளப் மட்டும்தான் முடிக்காமையா நாங்க போய் ஜெயித்து காட்டுறோம் அப்படின்னு ஃபிலிமை காட்டிட்டு போறாங்க. எங்க பட் ஆனா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, நிறைய சைன் பண்றதுனால ரூல்ஸ்னு சொன்னனால ஞாபகம் வருது. அதுல இருந்த நல்ல பிளேயர் நட்டோ தூக்கிட்டாங்க. அதுக்கு வரணும், அதுக்கு தான் வரணும். 2 சீசன் 38 ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர்ஸ் வாங்கிட்டாங்க. 38 அதாவது 3 டீம் ஃபார்ம் பண்ணோம். ஆமா, இத பத்தி உங்களுக்கு கருத்துக்கள்? அதாவது டெய்லி காலையில இருந்து ஒருத்தன் பிளேயர் வரேன். அதாவது உண்மையில நான் முன்னாடி எபிசோட்ல சொன்ன மாதிரி செல்சி ஃபேன்ஸே வந்து எங்க கிளப் மேல டிரான்ஸ்ஃபர் பேன் போடுங்கடான்னு சொல்லிருக்கானே. இத்தனை பேரை எதுக்குடா வாங்குறீங்க, என்னடா பண்ண போறீங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. இந்த கூத்து நேத்து காலையில. ஆமா, செல்சி ஆர் கோயிங் டு ரீசைன் ஜாவ் ஃபெலிக்ஸ். ஆமா
அதை நான் கேள்விப்பட்டேன். பட் ஆனா அது வந்து அஸ்டன் வில்லாவும் அதுக்கு ட்ரை பண்றாங்கன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. எதுக்குன்னு பார்த்தா they don't want to lose out buying someone else and Atletico Madrid also want to buy Alvarez. இதனால இந்த டீல் நடக்க உள்ளதாக செல்சியும் ஃபெலிக்ஸும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரூமர் வந்துச்சு. இன்னைக்கு வந்து சிட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஆல்வரஸ் நாங்க வித்துட்டோம் அப்படின்னு சொல்லி சிட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ ஆல்வரஸ் ஹஸ் கான், அட்லெட்டிகோ மேட்ரிட் வந்து சைன் பண்ணிட்டான், அதுல டவுட் இல்ல. இப்ப செல்சி மறுபடியும் ஃபெலிக்ஸா வாங்குவாங்களா அப்படிங்கிறது வந்து இன்னொரு, அதாவது இப்ப எல்லாரும் சொல்றாங்க அங்க வந்து அந்த கிளப்பே கிடையாது, அது ஒரு சர்க்கஸ். ஏய் வேணும்டா, பிலிக்ஸ் மாதிரி ஒரு பிளேயர் வேணும் உங்களுக்கு. பிலிக்ஸ் மட்டும் இல்ல, அதுக்கு இல்லாம இன்னொரு 5-6 பிளேயர் வேணும். ஏன்னா இப்ப லுக்காக்கு வேற துரத்தி அனுப்பணும், துரத்தி அனுப்பிச்ச அப்புறமா பிலிக்ஸ்ன்றது வேணும். எனக்கு ஒரு டவுட், இப்படி பண்றனால ஏதாவது கிளப்புக்கு வந்து ஏதாவது பினான்சியலா அது வந்து நல்லா அந்த மாதிரியே இல்ல. எப்பறம் இவ்வளவு சைனிங் பண்றானுங்க? ஏன்னா உனக்கு வித்தது வந்து இயன் மேட்சன், சைன் எவ்வளவு நாள் பண்ணலாம். பட் இது இவ்வளவு பேர் இப்படி காசு கொடுத்து டக்கு டக்குன்னு வாங்குறதுனால அவன் ஏதாவது ஒரு பிசினஸ் வைஸ் அந்த மாதிரி அது தெரிஞ்சும் வந்து நிறைய பிளேயர்ஸ் ஏன் வராங்கன்றது இன்னொரு சர்ப்ரைசிங்கா இருக்கு. மலையாளம் மாட்டம் தெரிஞ்சு வராங்க, அது எனக்கு அதுதான் பொருளோட. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது காசு கொடுக்குறாங்கல்ல, அதான் எப்பற ஒரு பிளேயர் இல்ல ஒரு காசுக்காக எல்லா பிளேயரும் கான்ட்ராக்ட் 8 இயர் கான்ட்ராக்ட்ல போட்டு இருந்தா வரறாங்க. ஆமா 7 இயர் போடுறாங்க, நல்ல காசு தான குடுக்குறாங்க. அவன் சொல்ற லாஜிக் படி கரெக்ட். காசு வேணும், பிரீமியர் லீக்ல இருக்கிற இங்கிலாந்துல இருக்கிற நீ வந்து உனக்கு 7 இயர் கான்ட்ராக்ட்ல வந்து 100k salary தரான், இது மேல எனக்கு என்ன வேணும், நான் ஏன் விளையாடணும்னு இருக்கானுங்க. இந்த ஃபுட்பாலே ஒரு மாதிரி அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. எனக்கு வந்து அதான் நினைக்கும், ஜூபியண்டி நினைக்கும் போது என்ன லிவர்பூல் அதிகமா காசு கொடுக்குறாங்க, காசு கொடுத்து வேணாம் நான் ரெஸ்பெக்ட் ஃபார் ஜூபியண்டி, நான் வந்து கம்மியான காசு கொடுத்தா நான் வந்து சொசிடாட்லயே இருந்துக்கிறேன். சரி இப்ப வரைக்கும் எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு அவன் மேல அப்படி சொன்னனால நாளைக்கு என்ன பண்ணலாம்னு பாக்கலாம். ஏன்னா திடீர்னு இல்ல கடைசி தெரியும் லிவர்பூல் மேல ஒரு கிளப்னு நான் வரமாட்டேன் அங்க போறேன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஒரு சொல்ல விரும்பல, நீ எங்க போறாங்கிறது எனக்கு தெரியுது. ஆமா பட் அடுத்தது வந்து அங்கதான் அவங்க கிளப்புக்கு தான் வரேன். சொல்லுங்க. வருஷம் பொய்யா சொல்லி இஷ்டத்துக்கு பணத்தை செலவு பண்ணி ஒரு 450 மில்லியன் செலவு பண்ணியாச்சு. அதெல்லாம் ஒரு எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அதே சொல்லி காமிங்களா? 3 வருஷம் ஆயிப்போச்சு. 3 வருஷத்துல ஒரு 400 மில்லியன் செலவு பண்ணியாச்சு. எப்படா ஜெயிப்பீங்க? அதே பிரீமியர் லீக் ஒரு சாம்பியன்ஸ் லீக்ல வேணாம்டா, ஒரு வெங்கல கிண்ணமான ஒரு FA கப், ஒரு கரபாவோ கப், இதெல்லாம் எப்படா வரும்? சரிடா, நாங்களாச்சும் பரவாயில்ல செகண்ட் முடிக்கிறோம், அவ்வளவு காசு வந்துட்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், டோட்டலா கியூமுலேட்டிவா ஸ்பெண்ட் பண்ணிருக்கான். அதெல்லாம் அதை விட கம்மி டைம்ல வந்துட்டு நம்மளோட ஆஞ்ச் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு ஸ்பர்ஸ்ல. அவங்கள வந்து இப்ப ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா? அவங்க அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப எங்களுக்கு மட்டும் வந்து செலவு பண்ணனால பிரீமியர் லீக் ஜெயிக்கணும், அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. என்ன லாஜிக் இது? இங்க பேண்ட் தான் சொல்றாங்க ஆர்டெட்டா வந்து ரெவல்யூஷனே ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல அப்படின்னு. கவுண்டருக்கு ஒன்னு சொல்றேன், என்னன்னா டாட்னம் கூட கம்பேர் பண்றாங்க சொல்லலாம். பாத்தியா இப்ப நாம அப்படி ஆயி போச்சு. அவன் சொந்த பேனே சொல்றான் போய் ஆஞ்சி கூட கம்பேர் பண்ணிட்டா ஆர்டெட்டாவை அப்படின்னு. ஃபீலிங்ஸா இருக்குது, என்ன பண்றது. இருந்தாலும் வந்துட்டு இந்த வருஷமும் எனக்கு தெரிஞ்சு சிட்டி தான் ஜெயிப்பானுங்க. பட் ஆனா இந்த வருஷம் நம்ம ஜெயிச்சாகணும். எனக்கு தெரிஞ்சு அது ஆர்டெட்டாக்குமே அது ஒரு ஏன்னா கரியர்ல 5 வருஷம் வந்தாச்சு ஆர்சனல்ல, இன்னமும் ஜெயிக்கலன்றான். அது ஒண்ணு தோத்து போயிடுறது பரவாயில்லடா, ஹோப் குடுக்குறான் பாத்தீங்களா, ஜெயிக்கலாம். அதுதான் கொஞ்சம் தாக்க முடியல. ஹோப் இஸ் a dangerous thing அப்படின்வாங்கல்ல. பின்ன கோல் அடிக்கிறது, மேட்ச் வின் பண்ற சொல்லி கொடுத்து பிட் பாக்கெட் அடிக்கிறதெல்லாம் பார்த்து பத்திரமா இருக்குன்னு சொன்னா எப்படா ஜெயிக்கிறது? அது இப்போ புரியாது. ஆமா கேம்ல புரியும். இந்த மாதிரி எங்க தலைவர் நிறைய பண்ணிருக்காரு, ஞாபகம் இருக்கா? ஆன்ஃபீல்ட் ஸ்பீக்கர் வைக்கிறது, பிட் பாக்கெட்டுக்கு கொண்டு வரது, அப்புறம் போலீஸ் என்னமோ பண்ண அப்படி நடுவுல அதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவ் டாக்டிக்ஸ். இது எஃபெக்டிவா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையா? ஆமா, அதனால தான் லாஸ்ட் 2 சீசன்ஸ்ல லிவர்பூல் எங்க டிஃபீட் பண்ண முடியல. ஒரு 2 சீசன் வச்சு இவன் பண்ற அப்புறம் தாங்கலடா. என்ன 3வது வருஷம் வந்து எனக்கு என்னமோ இந்த வாய்க்கே வந்து ஜெயிக்கணும்டா. எனக்கு என்னமோ இந்த வருஷம் ஒரு பெரிய கப் வர போகுதுன்னு தோணுது. என்னது? எமிரேட்ஸ்க்கு. அது என்னங்கிறது நான் பொறுமையா சொல்றேங்கிறானுங்க. பட் கடைசியான டாக்கிங் பாயிண்ட் வந்து நம்ம போன சீசன் வந்து வெளிய அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நீங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருக்காங்க. நம்மளுடைய சும்மா கேட்டேன் டென் ஹாக பத்தி பேசிட்டு இருக்கேன். எஸ், சோ அவருடைய ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன், ரியலிஸ்டிக்கான கோலா என்னவா இருக்கும்? நான் வந்து ஆக்சுவலா ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனா மறுபடியும் டாப் 4 எடுத்து போய் சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால் டெலிவர் பண்றதான. லாஸ்ட் சீசன் வந்து செம டிசப்பாயிண்டிங். ஆனா அதுக்கு ஏற்ற பிளேயர்ஸ் இல்ல. ஆனா இந்த வாட்டி வந்து எனக்கு பார்த்து இந்த ஃபர்ஸ்ட் கேம்லயே வந்து ஓகே ஓரளவுக்கு ஒரு டாக்டிக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்ன்றது காமிச்சாரு. அதனால டாப் 4 முடிக்கலனா இட்ஸ் a very disappointing. அதேதான் நான் டாட்னம்க்கு சொல்லுவான்ல, ஏன்னா 5th முடிச்சாங்க. டாட்னம் மேல நம்பிக்கை இல்ல. 5th முடிச்சாங்க, எக்ஸ்ட்ரா 100 மில்லியன் செலவு பண்ணிருக்காங்க இப்ப சைனிங்ஸ் பண்றதுக்கு. இல்ல இந்த தடவை எனக்கு என்னமோ டாட்னம் கொஞ்சம் நல்லா
ஆடுவாங்கன்னு தோணுது. ஒரு சர்ப்ரைஸ். ஒரு நம்ம எல்லாம் லிவர்பூல் நல்லா ஆடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு டாட்னம் கூட நல்லா ஆடலாம். ஏன்னா இவன் என்ன பண்றான் பாத்தியா, லிவர்பூல் நல்லா ஆடுவான்னு நினைச்சிட்டு இருக்கோமா, ஆனா டாட்னம் நல்லா ஆடுவான். ஏன்னா ப்ரீ சீசன் நல்லா ஆடி இருக்காங்க. ஏதாவது நடக்கும். எல்லாரும் என்ன நினைச்சா லிவர்பூல் டாப் 4 வந்துருவாங்க. டிசம்பருக்கு அப்புறம் ஏதாவது சம்பவம் நடக்கும், எவனாவது கிளப் விட்டு போவான், சலா கிளம்பணும். பட் அந்த மாதிரி ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி கிளம்புனா அதுக்கப்புறம் டவுன் ஆகும். அந்த டைம்ல மேபி ஸ்போர்ட்ஸ் வரலாம். அது இல்லாம இப்ப அவங்க ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர் சைன், டீசென்டான ஸ்ட்ரைக்கர் சைன். ஏன்னா லாஸ்ட் டைம் ஸ்ட்ரைக்கர் தேவை அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தான் ஆட்டுனாங்க. இந்த தடவை வந்திருக்காங்க. ஆக்சுவலா அங்கே மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நல்லா பண்ணுவாங்க. பட் அவங்களோட ஒரே ஒரு பிரச்சனை வந்து செட் பீஸ் தான். அவங்க இது வரைக்கும் செட் அந்த கோச் ஹையர் பண்ணாம கூட கிளவுஸ் கழட்டி விடுறது, ஜட்டி உருகுறதுலாம் என்ன எப்பறம் அவன் நிப்பறதாங்க. அதெல்லாம் வந்து கபடி போட்டியில அதெல்லாம் சகஜம்டா. சும்மா அந்த மாதிரி இப்படி பண்ணுவாங்க. நம்ம விளையாடும்போது இப்படி பண்றது வேற, கிளவுஸ் கழட்டுறது வேற. அவங்க கிளவுஸ் கழட்டினா போய் சுரண்டி விட்டதுக்கு டென்ஷன் ஆவற ஆளுங்க அந்த மாதிரிலாம் பண்றதுதான். பட் ஆனா எனிவே வந்து யுனைடெட் வந்து நம்ம டாப் 4ல முடிப்பாங்கன்றதா ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் சொல்றோம். சோ அதுதான் வந்து பேர் மினிமம்ங்கறீங்க. ஆமா சரி, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாப் 4 பேஜுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்னன்னா அவங்க இப்ப இதுதான் சொல்லி மேனி ஏதாவது ஒரு கப் ஜெயிச்சிட்டு உடனே அதை பத்தி அது ஓகே, அது ஓகேன்றலாம். கப் ஜெயிச்சாங்கன்னா ஓகே தான், அது ஒண்ணும் சொல்ல முடியாது. அவனும் சொல்றது இல்ல. சரி, நம்ம டாப் 4 பிரெடிக்ஷன் டைம் வந்துட்டோமா? ஃபர்ஸ்ட் யாரு டாப் 4 பிரெடிக்ஷன்? ஃபர்ஸ்ட் சிட்டி, அதுல டவுட்டே இல்ல. ஆர்சனல், அதுக்கப்புறம் லிவர்பூல், அப்புறம் வந்து யுனைடெட். இதுதான் என்னோட டாப் 4. ஐயோ சொல்லுங்க தம்பி, எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆர்சனல் ஃபார் தி டைட்டில் சொல்லுங்க தம்பி. சரி, ஃபர்ஸ்ட் ஆர்சனல், செகண்ட் வந்து சிட்டி, தேர்ட் வந்து டாட்னம், ஃபோர்த் வந்து அஸ்டன் வில்லா. என்னடா இவன் பயங்கரமா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஆமா, எனக்கு ஆர்சனல் நோ டவுட் வின்னர்ஸ். இந்த மாதிரி தான் யுனைடெட் வந்து ஜெயிக்கும் சொன்னா கம்யூனிட்டி தோத்து போயிட்டாங்க. போன சீசன்ல சிட்டி தான் ஜெயிப்பாங்க, ஜெயிச்சாங்களா இல்லையாடா? அதே மாதிரி ஆர்சனல் தான் ஜெயிக்கிறாங்கன்ற. ஆர்சனல் ஃபர்ஸ்ட், சிட்டி செகண்ட், யுனைடெட் தேர்ட், டாட்னம் ஃபோர்த்ரா. நீ லிவர்பூல் விளையாண்டு சான்ஸே கிடையாது எங்களுக்கு. நம்பர் 6 எல்லாம் எத்தனை ஒரு 2 மாசம் தாக்கு பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வாட்டர் எடுத்து ஈஸி ஒசிட்டி ஓடுவீங்க. அப்படிங்க நாங்க போய் தாக்கு பிடிக்கிறது. ரொம்ப ரிவர்ஸ் பண்றான். சான்ஸே கிடையாது. பெஸ்ட் ஹையஸ்ட் கோல் ஸ்கோரர்ப்பா. ஹையஸ்ட் கோல் ஸ்கோர் வந்து காய் ஹாவர்ட்ஸ்ரா. இப்படி வைல்டா வேணுமா இல்ல ரியலிஸ்டிக்கா வேணும்? அவன் ரியலிஸ்டிக்காவே கை ஆபத்துங்கறான். ரியலிஸ்டிக்னா ஹாலண்டா. எனக்கு வந்து சலா, ஹாலண்ட். அதான் எனக்கு சலா இருந்தா நோ ஃபார் மீ டாமினிக்ன்ற தப்பு. சாய்டா நான் வந்து ஓலி வாட்கின்ஸ். ஓகே, ஓலி வாட்கின்ஸ் தான். ஓகேவா? இப்ப வைல்டான ஒரு பிரெடிக்ஷன் பண்றீங்களா? பயங்கர வைல்ட். அதாவது நான் சொல்றது எப்படின்னா வந்து ஆர்டெட்டா வில் கெட் சாக்ட், அந்த மாதிரி ஒரு வைல்டான ஒரு. அப்ப நான் ஒண்ணு இஷ்டத்துக்கு சொல்றேன். இந்த வாட்டி VAR தப்பே பண்ணாது, கான்ட்ரோவர்சியே வராதுடா. முடியலாம் வீடியோ. என்னடா இப்படி பேசுறாங்க? வாய்ப்பு இருக்கு. VAR க்கு ஒரு கான்ட்ரோவர்சி இல்ல, வைல்ட் லீக் இருக்க முடியாது. வைல்ட் தானே, அதான் வைல்ட். நீ சொல்லு. நான் வந்து ஆண்டனி ஸ்கோரிங் 10 அசிஸ்ட் 10 அசிஸ்ட் 10 கோல்ஸ் 20 GA. ஆமா, அப்படிங்கய்யால நான் பரவ லானச் தெரியுமா? ரீஸ் ஜேம்ஸ் will play 30 games in the PL ன்ட்டு. அவன் புது பொசிஷன் இன்வென்ட் பண்ணிட்டான் தெரியும்ல. என்னது? பி ரைட் பேக். We will be right back.